பெங்களூரில் சிறப்பு நற்செய்தி கூட்டம். நாள் மார்ச் 28, 29, 30. நேரம் மாலை 6:30 மணிக்கு. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சன்ராஜ். எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்றைக்கு உன் வீட்டில் கடைசியாளாய் இருக்கலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். சகோதரி கலா வின்சன்ராஜ். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் ஈடன் நினைவு ஆலயம், ஜெயநகர், பெங்களூர். தேவ பிள்ளைகளே, இந்த சிறப்பு நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். உடன்படிக்கையின் தேவன் உன்னை மறக்கவே மாட்டார். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். சீயோனே கலங்காதே, உனக்கவர் இறங்குவார். குறித்த காலமும் தயை செய்யும் நேரமும் உனக்கின்றே வந்துவிட்டது. குறித்த காலமும் தயை செய்யும் நேரமும் உனக்கின்றே வந்துவிட்டது. உடன்படிக்கையின் தேவன் மறக்கவே மாட்டார். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். இரக்கங்களும் மன்னிப்பும் ஆண்டவரிடம் உண்டு. இரக்கங்களும் என் ஆண்டவரிடம் உண்டு. உண்மையாய் அவரிடம் திரும்பும் யாவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். உண்மையாய் அவரிடம் திரும்பும் யாவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். உடன்படிக்கையின் தேவன் அவை மறக்கவே மாட்டார். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். வியாதிகளும் வேதனையும் உன்னையும் வாட்டுதோ. வியாதிகளும் வேதனையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தவர் வியாதியை உன்னை விட்டே விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தவர் வியாதியை உன்னை விட்டே விலக்குவார். உடன்படிக்கையின் தேவன் உன்னை மறக்கவே மாட்டார். இரக்கங்களின் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 144:1 தாவீது ராஜா அப்படி சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறவர் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் இல்லை? கைகளை போருக்கு, போருக்கு, சண்டைக்கும், விரல்களை யுத்தத்துக்கும் அதை லேர்ன் பண்ணி கற்றுக் கொடுக்கிறார், படிப்பிக்கிறாரா. இன்றைக்கி உலகத்தில் ஒரு மனிதன் ஜீவிப்பதற்கு ஒரு படிப்பை தெரிந்து கொள்ளுகிறான். என்ன படித்தா வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கலாம், தொழில் பண்ணலாம், பிரகாசிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இன்றைக்கி படிப்பு மோகமாக அலையிறோம். நீட் எழுதணும், என்னென்னமோ காரியம். இதுக்கெல்லாம் உலகத்தில் மனிதர்கள் அலைமோதுறாங்க. ஆனால் நித்தியத்தை பற்றியோ, தேவனை பற்றியோ, பரலோகத்தை பற்றியோ இன்னும் நான் தெரிந்து கொள்ளணும், படிக்கணும் யாராவது விரும்புவோமா? அதுக்குத்தான் சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறோம்ல, அது போதும் அப்படின்னு தான் இருக்கிறோம். நல்லா தெரிந்துக்கணும், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறவர். உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனில் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒருத்தர். அது சொத்தாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும். அந்த காலத்திலே அவர் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து படித்தாள். நிறைய சட்டத்திட்டங்களை படித்தாள். அநேக கட்டளைகளை, நுணுக்கங்களை, கேனலான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் படித்தாள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி எனக்கு லாபமாக இருந்த அனைத்து நஷ்டம், இதை வச்சு நான் தேவனை அறிய முடியல, விளங்கிக்க முடியல. பிலிப்பியர் 4:12 அவர் சொல்கிறாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வயிறார உண்ணவும் பட்டினி கிடைக்கவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். வாழ்ந்திருக்க வழி சொல்லு உலகத்தில் ஆள் இருக்கு. தாழ்ந்திருக்க யார் சொல்லுவா? குறைவுபட யார் நமக்கு போதிப்பா? கர்த்தர் ஒருவர் தாங்க போதிக்க முடியும். அதான் படிப்பினைகள், அதான் படிப்பினைகள். அதைத்தான் வேதம் ரொம்ப அருமையாக அப்போஸ்தலனாகிய அதே பவுல் சொல்கிறார், வேத வசனங்கள் எல்லாம் நம்மை சீர்படுத்தவும் சரி பண்ணவும் நம்ம படிப்பிக்கிறதுக்காக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:17 சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பல வேலைகளில், பல தொழிலில், பிஸ்னஸில், குடும்ப காரியத்தில் தடுமாறுறீங்கள. இதில் யார் என்கிட்ட போவேன், யார்கிட்ட போய் எனக்கு ஆலோசனை கேட்பேன், யார்கிட்ட இதை போய் விளங்கிக்க முடியும் அப்படின்லாம் தடுமாறம்ல. வேத வசனங்கள் நமக்கு அழகாக படிப்பிக்குமா, கற்றுக் கொடுக்குமா. இது ஆண்டவர் தாங்க செய்ய முடியும். நீதியை பற்றி போதிக்கும். வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, நீதியை பற்றி போதிக்குமா. ஆகவே தான் இனி இதை பைபிளில் பார்க்கும்போது திருஷ்டாங்கப்படுத்தி, அப்படின்னா நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி தான் முன்னோர்களுக்கு பல போராட்டம், தண்டனைகள், பிரச்சனை நினச்சி. 1 கொரிந்தியர் 10 முழுவதையும் நீங்கள் வாசிக்கணும், 6-12 முடிய. அவர்களுக்கு சம்பவித்த இவைகள் எல்லாம் திருஷ்டாண்டங்களாக இறுதி காலத்தில், கடைசி காலத்தில் வாழும் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி திருஷ்டாந்தமாக நடந்தது. ஏன்? அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், விக்கிர ஆராதனை பண்ணினார்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போனார்கள், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் மறந்து உலக நாகரீகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனுக்கு விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று திருஷ்டாங்கப்படுத்தி தேவன் நமக்கு எழுதினார் என்று அதே பவுல் எழுத. அந்த திருஷ்டாங்கன்றது என்ன தெரியுமா? நமக்கு படிப்பினையாக
அவர்களுக்கு சம்பவித்ததா? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் எந்த ஒரு தீங்கும் உலகமும் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் அவருடைய பிள்ளையாக தாவீது ராஜாவைப் போல இருதயத்துக்கு ஏற்றவர்களாக என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கு நடப்பிக்கிற தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்னும் படிப்பிக்க வேண்டிய காரியம் தேவனிடத்தில் அதிகமாக இருக்கிறது, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் படிப்பித்து ஆலோசனை சொல்லி உம்முடைய நீதியின் பாதையில் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு கிருபையாய் இரக்கத்தின் நாட்களாய் அமையட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.